குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் வந்தாலே அடிக்கடி வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நெறைய வருதுன்னு வருத்தப்படுற பெற்றோரா நீங்க? அப்பன்னா நான் சொல்லப் போற உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு குடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரைடு இல்ல ஆயிலி ஃபுட்ஸு, நெறைய எண்ணெயில பொரிச்சது, பஜ்ஜி, சிப்ஸு, ஸோ அந்த மாரி ஃபுட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீட் ரைஸ் பண்ணும். அதனால இன்ஃபெக்ஷன் அபாயமும் அதிகம். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண ஃபுட்டு. இப்ப நெறைய பேர் என்னன்னா கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடுக்குறீங்க. பாட்டில் ஐட்டம்ஸ் 7 அப், பெப்சி அந்த மாரி குடுக்குறீங்க. அது நெறைய சுகர் அது மட்டும் இல்லாம வயிறு புண்ணாக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க. 3வது வந்து கடை தெருவுல போயிட்டு இந்த பானிபூரி அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு ஒவ்வாமை ஃபுட் பாய்சனிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் இருக்கிற ஐட்டம் கொடுத்தீங்கன்னா சுகரே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வந்து காஸ் பண்ணும். 5வதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீந்து போன உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த உணவுகள் கொடுக்கும்போது என்னன்னா ஆல்ரெடி அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதனாலே ஃபுட் பாய்சனிங் வரலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு வர இன்ஃபெக்ஷனை வந்து சம்மர் சீசனில் தடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கும். மீண்டும் உபயோகமான டிப்ல சந்திக்கிறேன். அண்டு தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி.